Hi friends, welcome to Ismoni's Diary. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ஆனியன் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு சைட் டிஷ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கோம். அந்த 5 வெங்காயத்தையும் நம்ம நீல ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இதை நம்ம கை வச்சே நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு இதெல்லாம் உதுத்து விட்டுக்கலாம். உதுத்துட்டு இதோட நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதே அளவு 2 ஸ்பூன் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். சோள மாவு, உங்கள்ட்ட சோள மாவு இல்லாட்டி நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு. அதோட இந்த ஆனியன் பால்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிட்டோம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு மொத்தமாகவே சேர்த்தா ஆல்ரெடி ஆனியன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு விட்டு வரும். அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதுமானது. இதை நம்ம இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஷேப்பில் இருந்தால் போதும். நீங்கள் இதோட குட்டியாக செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம், இதோட பெருசாக செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு பால்ஸாக மெதுவாக போடணும், இல்லாட்டி ஆனியன் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம ஒவ்வொரு பாலும் சேர்க்குறதுனால அதிலிருந்து வெங்காயம் பிரிஞ்சு வராமல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடு மறுபடியும் நம்ம 2 நிமிஷம் குக் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கணும். மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2 சைடும் நல்லா பால்ஸ் வெந்து வந்துருச்சு, ஆனியன் பால்ஸ். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிடலாம். மீதம் இருக்கிற உருண்டைகளையும் நம்ம அதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஏன்னா 2வது வாட்டி போடும்போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுவும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதே கடாயில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு மித்ததெல்லாம் எடுத்தாச்சு. இதில் நம்ம 10 பூண்டு, 3 பச்சை மிளகாய் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு ஒரு 8 செகண்ட் நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ்,
2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஒரு டீ டம்ளரில் ஒரு அரை டம்ளர் நம்ம வந்து வாட்டர் சேர்த்துக்கிறோம். வாட்டர் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இல்லாட்டி அந்த சாஸோட ஃப்ளேவர் மாறிடும். ஸோ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது கொதித்து வரட்டும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் பால்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ஆனியன் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆனியன் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.